அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மனுதாரர் தரப்பில் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். எஃப்ஐஆரை காவல்துறை இணையதளத்தில் வெளியிட்டது சட்டவிரோதமானது என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கும் நிலையில் சிலரை பாதுகாக்க காவல்துறை முயற்சி மேற்கொள்வதாகவும் மனுதாரர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை பாதுகாக்க காவல்துறையினர் முயற்சி மேற்கொண்டு வருவதாக மனுதாரர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற பெண் நீதிபதி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் மனுதாரர் தரப்பில் சில குற்றச்சாட்டுகளும் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் மனுதாரரின் தரப்பில் சில குற்றச்சாட்டுகளும் சில கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரம். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சுந்தரம், தற்போது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் மனுதாரர் தரப்பில் வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் என்ன, குற்றச்சாட்டுகள் என்ன, விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாகுமா? அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் பி. லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக ஊடக செய்தியை விலக்கிதான் இந்த மனுதாரர் தரப்பிலான வாதமானது தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது முதல் தகவல் அறிக்கையை காவல்துறையினர் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளனர். காவல்துறை இணையதளத்தில் வெளியிட்டது சட்ட விரோதமானது என்றும் வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அரசியல் பின்புலம் கொண்டவர் என்றும் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது உள்ளது என்றும் வாதங்களை முன்வைத்து தொடர்ந்து வருகிறார்கள். மேலும் முதல் தகவல் அறிக்கையை இணையதளத்தில் வெளியிட்ட காவல்துறை அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தன்னுடைய வாதத்தில் அவர்கள் வைத்துள்ளனர். மேலும் காவல்துறை அதிகாரியின் இந்த செயலை காவல் ஆணையரே நேற்று நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் மனுதாரர் தரப்பில் தங்களோட வாதங்களை தொடர்ந்து வைத்து வருகிறார்கள். மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை பாதுகாக்கத்தான் காவல்துறையினர் முயற்சிக்கிறார் என்றும் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இவருடைய பின்னணிகள் செயல்படுவது யார் என கண்டறிய வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பு வாதங்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இவர் மீது ஏற்கனவே, அதாவது திமுக அரசு மீது கடந்த 2023ஆம் ஆண்டு திமுக கூட்டத்தில் பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் மீது எந்த வழக்கும் பதிவில்லை என்றும் பல்வேறு பாலியல் தொடர்பான வன்கொடுமைகள் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது என்றும் மனுதாரர் தரப்பில் ஆணித்தரமான வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட பெண்ணை பாதுகாக்க சட்டப்பிரிவு கொண்டு வரப்பட்டது என்றும் இப்போது பாதிக்கப்பட்ட மாணவி யார், அவரது பெற்றோர் யார், அவருடைய தொலைபேசி எண் என்ன, அனைத்து விவரங்களும் வெளியாகி உள்ளது. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது என்றும் மனுதாரர் தரப்பு தங்களோட வாதத்தை முன்வைத்து வருகிறார்கள். மேலும் எஃப்ஐஆர் லீக் ஆனது ஆணையரை ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் அவர்கள் வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். மேலும் இந்த இது தொடர்பாக ஓய்வு பெற்ற பெண் நீதிபதி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் அவர் அந்த வாதங்களை முன்வைத்துள்ளார். மேலும் இந்த குற்றம் சாட்டப்படக்கூடிய ஞானசேகர் அவர் மீது ஏற்கனவே 20 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் இதில் 6 வழக்குகளில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் உள்ள 76 சிசிடிவி கேமராக்களில் 56 சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை என ஆணையர் தெரிவித்துள்ளார். இந்த சிசிடிவி கேமராக்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று என்றும் தங்களுடைய வாதத்தில் மனுதாரர் தரப்பில் முன்வைத்துள்ளனர். மேலும் ஞானசேகரை முதலில் கைது செய்த காவல்துறையினர் பின் விடுவித்து பின் அழுத்தம் காரணமாக மீண்டும் கைது செய்துள்ளனர் என்றும் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் செல்வாக்கான நபர் என்றும் மனுதாரர் தரப்பில் தங்களுடைய வாதத்தை முன்வைத்து வருகிறார்கள்.
தொடர்ந்து மனுதாரர் தரப்பினுடைய வாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஞானசேகர் மீது இந்த வழக்கு மட்டும்தான் உள்ளது என ஆணையர் சொல்லியிருக்கிறார். ஆனா பல புகார்கள் உள்ளது என்றும் அது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து தங்களுடைய வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.